நிறுத்தே. என்னன்னா எப்படி பயமுறுத்திட்டீங்க? நீங்க என்ன எந்த ரோட்ல இருக்கீங்க? போன மாசம் 31ஆம் தேதி 10 மீன் வாங்கி தனியா ஞாபகம் இருக்கா? இதுல மத்தி மீன் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட வாங்கி தனியா ஞாபகம் இருக்கா? 3 மீன் பார்சல் வாங்கினீங்க ஞாபகம் இருக்கா? காசக்கானா இந்த ரூட்டே மாத்திட்டேன். சொல்லிக்கிறீங்களா? என்கிட்ட காசு இருக்குது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணா பேசிட்டு இருக்கலடா. கொஞ்சம் நம்ம கிட்ட காசு இல்லைண்ணே, கொஞ்சம் பார்த்து பேசுனேன். அம்மா இல்ல, காசு கொடுக்க முடியாம தான் ரூட்டை மாத்தின நினைச்சிட்டு இருக்கிறியா? என்னன்னு இப்படி தப்பா நினைச்சு போட்ட? உங்க ஏரியா பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உங்க கடைய பார்க்க தோணும். கடைய பார்த்தனா உன்னோட மீன் வாசை சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குனே. என்னன்னே கை வினி வச்சிருக்கிற, சூப்பரா இருக்குனே. சுவை வந்தனா உன் கடைக்கு வர தோணும், சாப்பிட தோணும், எல்லாம் தோணும். சாப்பிட்டோம்னா வீட்டுல சேர்த்த மாட்டாங்களே, நான் என்ன பண்றது? இந்த மாசம் வர புரட்டாசி மசாச்சா சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்கண்ணே. சாரிடா தம்பி, நான் உன்னையே போய் தப்பா எடுத்துட்டேன். பரவாயில்ல. நீ போயா, நான் என்னமோ நினைச்சேன் புரட்டாசி பிறந்துருச்சாயா? ஆமாண்ணே. நீ வியாபாரம் இல்ல, அதனாலதான் நான் சரி சும்மா வந்தேன், உன்னைய பார்த்தே பிடிச்சிட்டேன். காசு விடியா. அடுத்த மாசத்துக்கு இதே மாதிரி ஒரு கடையை பிடிக்கணும். ஓகே.